ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தனக்காரகன், கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன். அவரு 3ஆம் இடமான, அதாவது கால புருஷ தத்துவப்படி மிதுன ராசியில் குரு இருக்கும் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மே மாதம் 15ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டிலிருந்து ரிஷப வீட்டில் இருந்து மிதுன ராசிக்கு குருவுடன், அதாவது தேவகுரு அசுரகுரு ஒன்றாய் இணையறாங்க. அதாவது மிதுன ராசியில். மிதுன ராசியில் அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமா இருக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே ஒரு யோக காலம்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த சித்திர மாசம் பிறந்ததுக்கு அப்புறமே சூரியன் உச்சம் பெறுறது, செவ்வாய் ஆட்சி பெறுறது, அதே மாதிரி சுக்கிரன் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறது, புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற அமைப்புகள் எல்லாம் கண்டினியூஸா அவங்களோட ஒவ்வொரு கிரகங்களோட சொந்த வீடு, அவங்களுக்கு ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய, அவங்களுக்கு பலம் பொருந்தி இருக்கக்கூடிய வீடுகளில் ஆட்சி அமைத்து பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம். சித்திர மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா கிரகமே அவங்க சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு பொற்காலமாகவே இருக்க போதுங்க. அதன் அடிப்படையில் மாத கிரகங்களாக சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் பெயர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சனீஸ்வரன் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 2.5 வருஷம் அங்கதான் இருக்க போறாருங்க. அவர் 7.5 சனியா இருக்கிறாரு, சில பேருக்கு விரய சனியா இருக்காரு, சில பேர் ஜென்ம சனி, அர்த்தாஷ்டமனி, அர்த்தாஷ்டம சனின்னு சில அதாவது கெடுதல் பலன்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும், யோக பலன்கள் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் 2.5 வருஷத்தை அவர் அங்கதான் இருக்க போறாரு. ஆனால் இந்த மாத கிரகங்கள் அவங்க ஒவ்வொரு இடத்துல மாறும் போது அவங்களோட பார்வை, அவங்களோட சேர்க்கை, அதாவது சனி பகவானோட சேர்க்கை பார்வை அமைய பெறும் போது இதனோட பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக இருக்குங்க. அதன் அடிப்படையில் சுக்கிரன் கால புருஷ தத்துவம் 7ஆம் அதிபதி, கலஸ்தரக்காரகன், அதாவது கல்யாணம், காதல், ஆடம்பரம், வாழ்க்கை, அதாவது உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுவும் அறிவு சார்ந்த பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. இவங்க 2 பேரும் இணைகிறார்கள் மிதுன ராசியில். அதே மாதிரி அவங்க 2 பேரும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமான குருவோட வீட்டோட தனுசு ராசியை பார்க்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த அசுரகுரு தேவகுரு இணைவு மற்றும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள் பலன்கள் பார்ப்போம். அனைத்து ராசிகளுக்குமே சிறப்பா இருக்க போதுங்க. இதில் சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் அமோகமாக நடக்க போது, அது ஒன்றா பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, சுக்கிரன் பெயர்ச்சி வருகின்ற மே 15ஆம் தேதி அவரு மிதுன ராசியில், அதாவது கும்ப ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில் அசுரகுரு தேவகுரு, ஆல்ரெடி குரு பகவான் அங்க இருக்காருங்க. இவங்க 2 பேரோட இணைவு உங்களுக்கு கும்ப ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் குரு சுக்கிரன் சேர்க்கை ரொம்ப பொற்காலமா இருக்க போதுங்க. உங்களுக்கு ஒரு சொர்க்கவாசல் திறக்க போதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா மன கஷ்டம், குழப்பம், வேலையில பிரச்சனை, நிரந்தர வேலை இல்ல, தொழில்ல லாஸ், கணவனுடைய பிரச்சனை எல்லாம் ரொம்ப ஒரு மனசு கலங்கி போய் என்னடா பண்றதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் ஆரம்பிச்சிட்டுன்னே சொல்லாங்க இந்த சித்திரை மாசம் பிறந்த பிறகு. ஏன்னா சூரியன் உச்ச நிலைமைக்கு வரும்போது அதை தொடர்ந்து வரும் கிரகங்களான செவ்வாய், புதன், சுக்கிரன் அவங்களோட சொந்த வீட்டுக்கு, அதாவது செவ்வாய் பாத்தீங்கன்னா மேஷத்திலே ஆட்சி பெறாரு, புதன் மிதுன வீட்டுக்கு போறாரு, சுக்கிரன் ரிஷபராசிலே ஆட்சி பெற்று ரொம்ப, அதாவது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த சித்திரை மாசம் பிறந்த பிறகு நல்ல ஒரு வாழ்க்கை தரம், ஒரு புதிய வேலை மாற்றம் எல்லாம் மாறிக்கொண்டே இருந்ததுங்க. அதன் அடிப்படையில் இந்த சுக்கிரன் குரு இணையும் இந்த காலகட்டம் மிதுன ராசியில இணையும் பொழுது கும்பராசிக்கு ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போதுங்க. என்னன்னா அவங்களோட நீண்ட கால ஆசைகள் நிறைவேற போகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அவங்களோட கனவு நிஜமாக போகுது, அவங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க, புதிய முதலீடுகள் பண்றவங்களுக்கு எல்லாம் சிறப்பு மிக்க காலமாக இந்த குரு சுக்கிரன் இணைவு ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா போறது, இன்ப சுற்றுலா போறது, முக்கியமா குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும், குழந்தைகளின் வளர்ச்சிக்காக சிறு சிறு முதலீடுகள் பண்றது, அவங்களுக்கு ஒரு சேமிப்பு திட்டம் பண்றது, எல்லா அமைப்புகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
இவ்வளவு நாளா அதாவது நீங்க கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேரும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இந்த 90s கிட்ஸ் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கு. கும்பராசிக்குலாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் அருமையான நிலைமையெல்லாம் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடம் என்றது காதல் ஸ்தானம், திடீர் பணவரவு ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் என அனைத்து யோகங்களும் கொடுக்கக்கூடிய இடத்துல அசுரகுரு, தேவகுரு 2 பேரும் இணையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் வாய்ப்புகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. புதிய மனிதர்கள் அதாவது பெரிய மனிதர்கள் தொடர்புகளால் உயர் பொறுப்பு, பதவி உயர்வு, உங்களுக்கு அந்தஸ்து, உங்க பேச்சுக்கு அந்தஸ்து, உங்க வாக்குக்கு மரியாதை என உங்களோட செல்வாக்கு உயரும் காலகட்டமாக கும்பராசிக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவாருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களினால் ஆதாயம், பெண்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றது, அதாவது கூட இருக்கிற சக ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பேரு, ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறது. இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து சித்தர் வழிபாடு, சித்தர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. நல்ல லீடர், மென்டார் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல குரு அமைஞ்சாலே நமக்கு வந்து நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஒரு திட்டங்கள், அதாவது உங்களோட திட்டங்கள் செயல்படும். உங்களோட எய்ம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் இந்த கெரியரை டிசைட் பண்ணணும், இந்த வேலையை நான் சூஸ் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணணும் என்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியா துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, ஆன்லைனு, மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன்ஸ், முக்கியமா பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு பேரு, மரியாதை, பதவி உயர்வு, பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அனைத்து சகல வசதிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக குரு சுக்கிரன் இருக்கப்படுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட், அதாவது பப்ளிக் ரிலேட்டடா வந்து உதவி பண்ற மாதிரி ஒரு கம்பெனி எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க, சிட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்களா, நல்ல லாபம், நல்ல முதலீடு கிடைக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. 1 2 3 பிரான்ச்சஸ் நீங்க ஓபன் பண்ணுவீங்க. மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பினான்ஸ் வசதி எல்லாம் நீங்க பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஏழை எளியோருக்கு உதவக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க ஏற்படுத்துவீங்க. இந்த குரு சுக்கிரன் நினைவு உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போது. முக்கியமா காதல் வாழ்க்கை, கல்யாணம், திருமண தடைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். நீண்ட நாளா இருந்து வந்த வேலை சிக்கல், தொழில் சிக்கல் எல்லாம் மாற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள், அதிக சம்பளத்தோடு, அதிக ஊதியத்தோடு வேலை சேரும் அமைப்பெல்லாம் கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவூலம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பேங்க், இன்சூரன்ஸ், கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரன் ஓரையில வந்து பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு சுக்கிரன் நினைவு உங்களுக்கு யோக காலமே. வாழ்க வளமுடன். வணக்கம்.